ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜாவா டுட்டோரியல் பார்ட் 2. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜாவா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எப்படி ஜாவா ரன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் டெக்ஸ்ட் பேடை வச்சு. ஓகே, அப்புறம் வந்து ஐடியை வச்சு எப்படி ஜாவா ரன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ அப்போ ஜாவா டவுன்லோட்னு போட்டுக்கோங்க கூகுளில். ஃபர்ஸ்ட் லிங்க் போகாதீங்க, ஏன்னா அது விண்டோஸு பழைய லிங்க்கு எயிட் பாயிண்ட் பண்ணுது. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஜாவா 22. ஸோ நான் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறதுனால விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செலக்ட் பண்ணிக்கிறதில்ல. செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. டபுள் கிளிக் பண்ணுங்கள். ரன். நெக்ஸ்ட்டு எஸ். ஸோ ஜாவா இன்ஸ்டால் பண்ண பிறகு சிஎம்டியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜாவா வெர்ஷன் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஜாவா வெர்ஷன் லேட்டஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னு தெரியும். ஸோ ஆல்வேஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜாவா இன்ஸ்டால் பண்ண பிறகு. ஸோ ஜாவா 22. ஸோ லேட்டர் நீங்கள் இந்த வீடியோ லேட்டர் பார்த்தீங்கன்னா கூட ஸோ மேபி ஹையர் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அப்போ என்ன வெர்ஷன் அது காமிக்கும். ஸோ ஜாவா நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ டாக்குமெண்ட்ஸ் போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். நியூ டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ண இந்த டெக்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நோட்பேடை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஜாவாவில் ஆல்ரெடி லாஸ்ட் டே சொல்லியிருந்த மாதிரி எல்லாமே கிளாஸஸ் தான். நீங்கள் கிளாஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இன்னொரு மெயின் விஷயம் வந்து நீங்கள் இந்த கிளாஸ் நேம் என்ன வைக்கிறீங்களோ அது வந்து ஃபைல் நேமும் கிளாஸ் நேமும் சேமாக இருக்கணும். நீங்கள் டிஃப்ரெண்ட் நேம் வச்சுட்டு ஃபைல் நேம் டிஃப்ரெண்ட் நேம் வச்சிங்கன்னா ஒர்க் ஆகாது. அப்புறம் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ங்கிறது ஸ்டாண்டர்ட் சின்டெக்ஸு. ஸோ லேட்டர் பார்க்கலாம் என்னென்ன பப்ளிக் நேம் என்ன ஸ்டாட்டிக் நேம் என்ன, ஸோ எல்லாமே என்னென்னு பார்க்கலாம். ஸோ குயிக்காக சொல்லணும்னா பப்ளிக்னா வந்து ஆக்சஸ் மாடிஃபையரு, இது வந்து ஸ்டாட்டிக்ங்கிறது கீவேர்டு, வாய்டுங்கிறது ரிட்டர்ன் டைப்பு, மெயினுங்கிறது மெத்தட் நேம். ஸோ ஜாவாவில் எப்பயுமே ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் வந்து மெயின் மெத்தட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்குள்ளே வந்து சிஸ்டம் டாட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். சிஸ்டம்ங்கிறது ஒரு கிளாஸு, அவுட்டுங்கிறது ஒரு வேரியபிள். சிஸ்டம் கிளாஸ்க்குள்ளே அவுட்டுங்கிறது ஒரு வேரியபிள். ஸோ நான் அலோன் கொடுக்குறேன். அலோன் போட்டு இதை இப்போ சேவ் பண்ண போகிறேன். சேவஸ் என்ன சொன்னேன்னா கிளாஸ் நேமும் இந்த ஃபைல் நேமும் எப்பவுமே சேமாக இருக்கணும். டாட் ஜாவா எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ சேவ் பண்ணிட்டிங்கன்னா ஆல் ஃபைல்ஸை சேவ் பண்ணிடுங்க. ஸோ சேவ் பண்ணிட்டு நம்ம போய் செக் பண்ணலாம். டாக்குமெண்ட்ஸில் வந்து ஹலோ ஜாவா ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணோன்னா அந்த ஃபைலை ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணணும். ஸோ ஜாவா வந்து ஒரு கம்பைல்டு லாங்குவேஜ். ஸோ வந்து ஒரு இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் கிடையாது ஜாவா. இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ்னால் நீங்கள் வந்து ஒரே கமாண்டில் இருந்து அதை கம்பைல் பண்ணி அதுவே ரன் பண்ணிடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து பைட் கூட கன்வெர்ட் பண்ணிடும். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதை பைட் கூட கன்வெர்ட் பண்ணணும். அப்புறம் வந்து ஜாவா சிங்கிறது கம்பைலர், ஜாவா கம்பைலர். ஸோ ஜாவா கம்பைலருக்கு வந்து நம்ம அந்த ஃபைல் நேம் கொடுக்கணும். ஹலோ டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, சாரி நான் அந்த அட்மின் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், டாக்குமெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ வந்து கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து பைட் கோடு, கம்பைல்டு கிளாஸ் ஃபைல். பைட் கோடை வந்து இப்போ மிஷின் கூட கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கம்ப்யூட்டர் எப்பயுமே மிஷின் கூட தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ வந்து இந்த பைட் கோடை வந்து மிஷின் இப்போ வந்து ரன் பண்ண போகிறோம். ஹலோன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஜாவாவில் சிங்கிள் சோர்ஸ் கோடை வந்து நீங்கள் கம்பைல் பண்ணி ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிங்கிள் ஃபைலாக இருந்தால் மட்டும் சொல்கிறேன். இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணி ஆகணும். சிங்கிள் ஃபைலாக இருக்கனால நீங்கள் டேரெக்டாக ஜாவா ஹலோ டாட் ஜாவா கொடுத்தாலுமே ரன் ஆகும்.